Hi, myself Varsha Ravishankar. I'm a UX designer from B3 Systems. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரோட்டோடைப்னா என்ன, பேசிக்காக ப்ரோட்டோடைப் வந்து எப்படி ஃபிக்மாவில் யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ப்ரோட்டோடைப்னா என்னன்றத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மெனூஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஹோம், ஃபோட்டோ, வீடியோஸ், ஸ்டிஃப், ஆடியோன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்னா எனக்கு ஹோம் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ் போகணும், ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணால் ஃபோட்டோ பேஜ் போகணும், வீடியோஸ் கிளிக் பண்ணால் வீடியோ பேஜ், ஜிஃப் கிளிக் பண்ணால் ஜிஃப் பேஜ், ஆடியோ கிளிக் பண்ணால் ஆடியோ பேஜ். இந்த மாதிரி எனக்கு வந்து நான் என்ன மெனு கிளிக் பண்ணுறேனோ, எனக்கு என்ன பேஜ் போகணும் நான் கிளிக் பண்ணுறேனோ அந்த பேஜ்க்கு என்னை நேவிகேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரேம் வந்து மெனு அப்படின்னு வந்து ரீஃப்ரேம் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ரேம்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்கே யூஸ் ஆகும்னா ப்ரோட்டோடைப்பில் ரொம்பவே யூஸ் ஆகும். எதுக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஹோம்க்கு வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ஹோம்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நான் ரீநேம் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஹோம் கிளிக் பண்ணால் நான் என்ன சொன்னேன், ஹோம் பேஜ்க்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ப்ரோட்டோடைப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் காட்டும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு எய்தர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்ட்ராக்ஷனை கிளிக் பண்ணி ஆன் கிளிக், லைக் இது என்னன்னா நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். கிளிக் பண்ண போகிறீங்களா, ட்ராக் பண்ண போகிறீங்களா, ஹவர் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி மல்டிபிள், லைக் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆன் கிளிக் கொடுக்க போகிறேன். எங்கே நேவிகேட் பண்ணோம், இட் ஷுட் நேவிகேட் டு எங்கே நேவிகேட் ஆகணும்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு. எனக்கு வந்து நான் ஹோமை கிளிக் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணும். ஓகேங்களா? அடுத்து நான் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணால் அகைன் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து நான் எல்லாத்துக்குமே ப்ரோட்டோடைப் கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு அந்த பேஜஸ் எல்லாத்துலேயுமே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ப்ரோட்டோடைப் கொடுத்துட்டேன். ப்ரோட்டோடைப் கொடுத்ததுக்கப்புறம் இது என்ன ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே எங்கேயுமே வந்துட்டு ப்ரோட்டோடைப் கொடுக்கல. ஓகேங்களா? நான் வந்து மெயினாக இந்த ஒரு இடத்துல மட்டும் ப்ரோட்டோடைப் கொடுத்துட்டேன். ப்ரோட்டோடைப் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணிட்டாங்க, மற்ற ஸ்க்ரீன்ஸில் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நேவிகேட் ஆகிடுச்சு. இது இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹோமில் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு வந்து ஜிஃப்க்கு போகணும் அப்படின்னா ஜிஃப் பேஜ்க்கு நேவிகேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஜிஃப்லேருந்து ஃபோட்டோஸ் போனால் ஃபோட்டோவுக்கு நேவிகேட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு வீடியோ போனோன்னா வீடியோக்கு நேவிகேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இத்தனை ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இதில் லைக் 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 5 ஸ்க்ரீன்ஸ்லையும் நான் இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இப்போ எனக்கு ஃபோட்டோஸ் போனால் நான் ஃபோட்டோஸ், அப்புறம் வீடியோஸ் போனால் வீடியோ, இப்படி நான் பண்ணாமல் மெயினாக ஒன்று மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எங்கே நேவிகேட் ஆகணுமோ அது எல்லாமே நான் கொடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, எனக்கு இங்கேருந்து நான் என்ன ப்ளே பண்ணாலும், லைக் இங்கே என்ன நான் ப்ளே பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து எல்லா பேஜஸ்க்கும் இது ஈஸியாக நேவிகேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ப்ரோட்டோடைப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஓகே, இதுலேயே எனக்கு இப்போ நான் ஹோம் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அண்ட் ஃபோட்டோ பேஜில் இருக்கேன்னா அப்போ எனக்கு ஃபோட்டோ பேஜ் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், காம்பனண்ட் ஆக்கிடணும் இதை. ஸோ காம்பனண்ட் பற்றி நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மல்டிப்புளாக, எனக்கு ஹோம்னா ஹோம்க்கு ஒரு கலர், லைக் ஹோம் பேஜில் நான் இருக்கேன்னா ஹோம் பேஜ் அந்த ஹோம்ன்றது மட்டும் ஒரு கலரில் வேணும். இதே நான் ஃபோட்டோ பேஜில் இருந்தேன்னா ஃபோட்டோக்கு மட்டும் எனக்கு வந்து தனி கலர் தெரியணும். வீடியோஸ் இருந்தேன்னா வீடியோ தனி கலர் தெரியணும். இந்த மாதிரி எனக்கு எந்த பேஜில் இருக்கணும் அதுக்கு மட்டும் எனக்கு கலர் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், காம்பனண்ட் ஆக்கிக்கலாம். ஓகே, ஸோ காம்பனண்ட் ஆக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஹோம் பேஜ்க்கு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ளூ கலர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஹோம். இப்போ எனக்கு என்ன, ஹோம்லேருந்து அடுத்து ஃபோட்டோஸ். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து மல்டிப்புளாக, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அந்தந்த பேஜ் போனேன்னா அந்த பர்டிகுலர் வேர்ட் மட்டும் வந்து அந்த கலரில் தெரியும்னா நான் என்ன பண்ணிட்டேன், இதை எல்லாமே வந்து காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து காப்பி பண்ணி இந்த எல்லா பேஜ்லேயும் நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம எய்தர் ஒன்று லைக் ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணதுலேருந்து எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அசெட்டில் போயிட்டு, இல்லைனா நீங்கள் அசெட்டில் போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இப்படி வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி எல்லா ஃப்ரேம்ஸ்க்கும் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்துக்குமே வந்து மெனுவை பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஹோம் பேஜ் தான், ஸோ ஹோமே வந்து ஹைலைட்டடாக இருக்கட்டும். அடுத்து ஃபோட்டோஸ். ஸோ ஃபோட்டோஸ்க்கு வந்து எனக்கு ஃபோட்டோ ஹைலைட்டாக தெரியணும், ஹோம் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபோட்டோஸ்னு ட்ராப் டவுன் கிளிக் பண்ணோடனே ஃபோட்டோஸ்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், வீடியோ அண்ட் தென் வந்து ஜிஃப், ஆடியோ. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் நம்ம வந்து ப்ரோட்டோடைப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், வெறும் இதுக்கு மட்டும்தான் இனிஷியலாக கொடுத்துருந்தோம், இது எதுக்குமே நம்ம தரல. ஸோ நம்ம வந்து இதுக்கு ப்ரோட்டோடைப் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ எல்லாத்துக்குமே ப்ரோட்டோடைப் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஹோம்லேருந்து வீடியோ கிளிக் பண்ணாலும், இல்லை வீடியோஸ்லேருந்து ஆடியோ கிளிக் பண்ணாலும், ஜிஃப், ஹோம் எதுக்கு கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த பேஜ்க்கு நேவிகேட் ஆகுது. அண்ட் அது என்ன பேஜ், லைக் இப்போ நான் ஹோம்னா ஹோம் வந்து ஹைலைட் ஆகுது, வீடியோஸ்னா வீடியோஸ் ஹைலைட் ஆகுது. ஸோ கரண்ட் பேஜ் என்னவோ அது வந்து ஹைலைட் ஆகி காட்டுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ப்ரோட்டோடைப். ஸோ இந்த வீடியோ மூலயமா பேசிக்காக எப்படி ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணோம் ஃபிக்மாலன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா B3 Systems சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.